ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 3 கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 5.1 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எக்சர்சைஸ் 5.1 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு கேட்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம 3வது கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, plot the following points in the coordinate plane and join them. What is your conclusion about the resulting figure? ஓகே. 2 கொஸ்டின் இருக்கு. ஸோ 3rd கொஸ்டின்லயே 2 பார்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம முடிச்சிடலாம். ஸோ இதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு? -5,3, -1,3, 0,3, 5,3. ஸோ ஃபர்ஸ்ட் நான் 0,3, 5,3 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 0,3 எங்க இருக்குன்னா இதான் ஆரிஜின். ஓகேவா? ஸோ ஆரிஜின்ல இருந்து 3 யூனிட் நீங்க மேல போனீங்கன்னா யூ வில் ரீச் த பாயிண்ட் 0,3. ஸோ இந்த 0,3 பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம். அதே மாதிரி 5,3 நீங்க ரீச் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஆரிஜின்ல இருந்து ரைட் 5 யூனிட்ஸ் போயிட்டு மேல 3 யூனிட்ஸ் போகணும். அவ்வளவுதான். ஸோ ரைட் 5 யூனிட்ஸ் போகணும். அப்புறம் அப்வர்ட் மூவ்மெண்ட் 3 யூனிட்ஸ் போனீங்கன்னா யூ வில் ரீச் த பாயிண்ட் 5,3. ஓகேவா? ஸோ 5,3 இது 0,3 இது மார்க் பண்ணியாச்சு. -5,3 -1,3 எங்க இருக்கும்? -1,3 இங்க இருக்கு. ஸோ லெஃப்ட் 1 யூனிட் போயிட்டு மேல போனீங்கன்னா -1,3 ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ நான் ப்ராப்பரா மார்க் பண்ணிக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் வேற கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் -1,3. அப்புறம் -5,3 எங்க இருக்கும்? லெஃப்ட் 5 யூனிட்ஸ் போயிட்டு மேல 3 யூனிட்ஸ் போகணும். அவ்வளவுதான். ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் நத்திங் பட் -5,3. ஸோ ஃபர்ஸ்ட் ஆரிஜின்ல இருந்து லெஃப்ட் 5 யூனிட்ஸ் போவீங்க. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் பிகம்ஸ் -5. அப்புறம் அந்த இடத்துல இருந்து மேல 3 யூனிட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு -5,3 அப்படின்ற லொகேஷன் ரீச் பண்ணிடுவீங்க. அவ்வளவுதான். ஸோ இதுக்கான நம்ம நேம் கூட வச்சுக்கலாம். பட் ஸ்டில் தேவையில்லை. நேமிங்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்க கொஸ்டின்ல அது கேட்கவும் இல்லை. ஸோ ஒன்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாட் பண்ண உடனே இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, எந்த ஃபிகரை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஏதாவது ஒரு டயக்ராம் உங்களுக்கு தோணுதா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். ஏதாவது ஒரு பிக்சர் உங்க மனசுக்கு வருதா? ஸோ இந்த 4 பாயிண்ட்டுமே பாத்தீங்கன்னா ஒரே லைன்ல இருக்கு. y ஈக்குவல் டு 3 அப்படின்ற லைன்ல இருக்கு 4 பாயிண்ட்டுமே. நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் ப்ராப்பரா மார்க் பண்றேன். ஸோ இன்ஃபேக்ட் நான் டாட்டட் லைன் வச்சு மார்க் பண்றேன். ஓகேவா? ஸோ y ஈக்குவல் டு 3 அப்படின்ற லைன்ல இந்த 4 பாயிண்ட்டுமே இருக்கு. கரெக்டா பாருங்களேன். ஸோ எல்லா பாயிண்ட்டும் இந்த 4 பாயிண்ட்டுமே பாத்தீங்கன்னா y ஈக்குவல் டு 3 அப்படின்ற லைன்ல இருக்கு. நான் ஸ்டாண்டர்ட்ல தான் வச்சிருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட் பாருங்க. இந்த பாயிண்ட் y ஈக்குவல் டு 3 அப்படின்ற லைன் இருக்கு. இந்த பாயிண்ட் y ஈக்குவல் டு 3 அப்படின்ற லைன்ல இருக்கு. இதுவும் அப்படிதான், இதுவும் அப்படிதான். ஸோ 4 பாயிண்ட்டுமே பாத்தீங்கன்னா y ஈக்குவல் டு 3 அப்படின்ற லைன் மேல இருக்கு. ஸோ அந்த லைனை நான் கிளியரா எழுதிடுறேன். y ஈக்குவல் டு 3 அப்படின்ற லைன் தான் இது. ஓகேவா? ஸோ இந்த லைன் மேலதான் 4 பாயிண்ட்டுமே இருக்கு. ஸோ இஃப் மோர் தேன் 1 or 2 பாயிண்ட்ஸ் லை ஆன் த சேம் லைன்னா நீங்க தோஸ் யூ கேன் கால் தோஸ் பாயிண்ட்ஸ் அஸ் கொலினியர் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 4 பாயிண்ட்டுமே ஒரே லைன்ல இருக்கிறதுனால யூ கேன் கால் தீஸ் அஸ் கொலினியர் பாயிண்ட்ஸ். அவ்வளவுதான். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஆக்சுவலா இந்த கான்செப்ட்லாம் நம்ம படிப்போம் ஃபியூச்சர்ல. ஸோ இப்பவே இந்த கொஸ்டின்ல வரதுனால நான் சொல்றேன். ஸோ இஃப் மோர் தென் 1 பாயிண்ட் லை ஆன் த சேம் லைன்னா நீங்க அந்த 2 பாயிண்ட் அந்த மோர் தென் 1 பாயிண்ட் லை ஆன் த சேம் லைன்னா யூ கேன் கால் தோஸ் பாயிண்ட்ஸ் கலெக்டிவ்லி அஸ் கொலினியர் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ 2 பாயிண்ட் இருக்கு. ஒரு 2 பாயிண்ட் இருந்தாலே போதும். 2 பாயிண்ட் இருக்கு. இது ரெண்டும் ஒரே லைன்ல இருக்குன்னா இந்த 2 பாயிண்ட்டையும் நீங்க கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கூப்பிடலாம். இல்ல 3 பாயிண்ட் இருக்கு. இந்த 3 பாயிண்ட் ஒரே லைன்ல இருந்துச்சுன்னா அந்த 3 பாயிண்ட் நீங்க கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கூப்பிடலாம். ஒரே ஒரு பாயிண்ட் இருந்தா அதை பத்தி எதுவும் பேச்சே கிடையாது. மினிமம் 2 பாயிண்டாவது இருக்கணும். ஸோ கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்ற வார்த்தையை வந்து 2 பாயிண்ட் இருந்தா நீங்க யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்க ஒரே ஒரு பாயிண்ட் இருந்துச்சு வச்சுக்கோங்க, நீங்க பாயிண்ட் கூப்பிடுவீங்க. அவ்வளவுதான். அதை பத்தி ஒன்றும் பேசுறதுக்கு பெருசா இல்ல. ஸோ இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் பாத்தீங்கன்னா கொலினியர் பாயிண்ட்ஸ். ஸோ 3rd கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 3rd கொஸ்டின் நம்ம செகண்ட் பார்ட் டேக்கிள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், இந்த பாயிண்ட்டையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் என்னன்னா -1,3. ஓகேவா? கரெக்ட். ஸோ இந்த பாயிண்ட் நான் கரெக்டா மென்ஷனே பண்ணல. ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் நத்திங் பட் -1,3. இதையும் கரெக்டா மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா Ctrl+C Ctrl+V போட்டு இன்னொரு கிராஃப் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஃப்ரெஷ்ஷா ஒரு கொஸ்டின் பண்றோம்ல, அப்பனா உங்களுக்கு இது பத்தா இந்த ஸ்பேஸ். ஸோ இப்போ இது கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான். ஸோ இப்போ இது ஓகே. ஸோ இப்போ இந்த கிராஃப் யூஸ் பண்ணி தான் நம்ம 3rd கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் டேக்கிள் பண்ண போறோம். ஸோ 0, -4, 0, -2, 0, 4, 0, 5. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டும் நம்ம பிளாட் பண்ண ட்ரை பண்ணலாம். 0,4 எங்க இருக்கு, 0,5 எங்க இருக்கு. ஸோ 0,4 பாத்தீங்கன்னா இதான் ஆரிஜின். ஸோ மேல 4 யூனிட்ஸ் போனீங்கன்னா இங்க 0,4 அப்படின்ற பாயிண்ட் ரீச் பண்ணிடலாம். மேல ஆரிஜின்ல இருந்து 5 யூனிட்ஸ் மேல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க 0,5 அப்படின்ற பாயிண்ட் ரீச் பண்ணிடலாம். ஸோ இப்போ 2 பாயிண்ட் நம்ம பிளாட் பண்ணிட்டோம். வேற என்ன கொடுத்துருக்காங்க? 0,-4, 0,-2. ஓகே. 0,-2 எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ ஆரிஜின்ல இருந்து கீழே 2 யூனிட் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டவுன்வர்ட்ல நீங்க 0,-2 ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி ஆரிஜின்ல இருந்து கீழே எத்தனை யூனிட் போகணும்? அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 0,-4. ஸோ ஆரிஜின்ல இருந்து நீங்க கீழே டவுன்வர்ட்ல 4 யூனிட்ஸ் போனீங்கன்னா நீங்க 0,-4 அப்படின்ற பாயிண்ட் ரீச் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஸோ இன்ஃபேக்ட் நான் வேற கலர் யூஸ் பண்றேன். இது வந்து நான் பிளாக் கலர்ல போட்டுக்கிறேன். ஓகேவா? ஆரிஜின் கிரீன் கலர்ல இருக்கட்டும். அப்புறம் வேற என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ன கலர் கொடுக்கலாம்? இந்த 2 பாயிண்ட்டுக்கும் வேற என்ன கலர் இருக்கு? பர்பிள் கலர் வேணா கொடுக்குறேன். கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான். ஸோ 4 கலர் கொடுத்துட்டேன். இன்ஃபேக்ட் 3 கலர் வச்சு நான் டிஸ்டிங்விஷ் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் தி ஆரிஜின். ஓகேவா? இதான் ஆரிஜின்.
அப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும். இது 0,4 இது 0,5 இது 0,-2 இது 0,-4. ஸோ இப்போ இந்த 4 இந்த எத்தனை பாயிண்ட் இருக்கு? 1 2 3 4 5 இந்த 5 பாயிண்ட்டை பத்தி நீங்க என்ன சொல்லலாம்? All these 5 points lie on the y axis directly. இப்படியே y axis மேலேயே இருக்கு எக்ஸாக்டா. ஸோ ஆல் தீஸ் 5 points are collinear and they lie directly on the y axis அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். ஸோ இதுவும் collinear points தான். ஓகேவா? ஸோ இந்த 4 பாயிண்ட்டை பார்த்தும் நீங்க collinearனு சொல்லலாம். collinear points. நான் தெரியாம ஆரிஜின் இன்க்ளூட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால 5ன்னு தெரியாம சொல்லிட்டேன். ஆக்சுவலா ஆரிஜின் வராது. ஓகேவா? So all these points are collinear points since they lie directly on the y axis. அவ்வளவுதான். இது பாத்தீங்கன்னா y equal to 3 அப்படின்ற லைன் மேல இருக்கு. இது y axis மேலேயே இருக்கு. ஓகேவா? சோ இந்த 4 பாயிண்ட்மே பாத்தீங்கன்னா y axis மேலேயே இருக்கு. So all these 4 points lie directly on the y axis. Lie directly on the y axis அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கு, வசதியா இருக்கும் எழுதுறதுக்கு. All these 4 points lie directly on the y axis. இதை நம்ம நேம் கூட பண்ணலாம். ஸோ என்ன நேம் வச்சு கூப்பிடலாம் இதெல்லாம்? இது ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க, இதை சின்னு வச்சுக்கோங்க, இது டின்னு வச்சுக்கோங்க. ஆல் தீஸ் 4 பாயிண்ட்ஸ் ஏ பி சி டி ஆல் தீஸ் 4 பாயிண்ட்ஸ் லை டைரக்ட்லி ஆன் த ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். அவ்வளவுதான். லை டைரக்ட்லி ஆன் தி ஒய் ஆக்சிஸ். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம இந்த வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஃபோர்த் கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோல போடலாம். ஓகேவா? ஸோ ஃபோர்த் கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸசைஸ் 5.1 நம்ம அடுத்த வீடியோல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் தான், அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.